பொறியியல் கல்லூரி மோசடி தொடர்பான நிகழ்வில் அனைத்தும் சரி செய்யும் நிலையில் அனைவரும் உள்ளோம் எனவும், முதல்வர் அனைத்து துறைகளிலும் கவனத்துடன் செயல்பட்டு வருவதால் இக்குறை களையப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொதுக்குழு மற்றும் செயல் வீரர் ஆலோசனை கூட்டம் ஒரகடம் அடுத்த வல்லக்கோட்டை தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் பொறுப்புக்குழு உறுப்பினர் அருள்ராஜ் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக செல்வ பெருந்தகை தலைமையேற்று வருங்காலத்தில் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து மாநில, மாவட்ட, வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்களின் ஆலோசனையை கேட்டறிந்தார். இதன்பின் நிகழ்வில் பேசிய போது, தற்போது காங்கிரஸ் கட்சி மீண்டும் வளர்ச்சி பெற்று வருவதாகவும், மாவட்டம் தோறும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கருத்துக்களை கேட்டு வரும் காலங்களில் வளர்ச்சியுடன் காங்கிரஸ் செயல்படும் என தெரிவித்தார். இதன்பின் செய்தியாளர்களும் பேசிய போது, தமிழக பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்களின் முறைகேடு குறித்து அனைவரும் சேர்ந்து அதனை சீர் செய்ய வேண்டும் எனவும், தமிழக முதல்வர் அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து வரும் நிலையில் குறைகளையும் அவர் விரைவில் சரி செய்வார் எனவும், முந்தைய ஆட்சி காலத்தில் மத்திய அரசிடம் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டாலே தற்பொழுது மின்சார கட்டணம் உயர்ந்துள்ளதாகவும், தமிழ்நாடு மின்சார வாரிய கட்டுப்பாடு அனைத்துமே மத்திய அரசிடம் உள்ளதால் மாநில அரசின் உரிமை இதில் இல்லை என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் சொர்ண சேதுராமன், மாநில நிர்வாகிகள் லியாகத் ஷெரீப், கன்னியப்பன், பத்மநாபன், சங்கரலிங்கம், இளைஞர் அணி மாநில செயலாளர் ஸ்ரீதர், அனீஸ், பவன்குமார், காஞ்சிபுரம் மாநகர தலைவர் நாதன், காஞ்சிபுரம் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன், கமலிகா காமராஜ், மாவட்ட துணைத் தலைவர் தாரன், செயலாளர் நந்தகோபால், மாவட்ட வர்த்தக அணி தலைவர்கள் VLC ரவி, பூக்கடை மணிகண்டன், வழக்கறிஞர்கள் அணி நிர்வாகிகள் தாடி கார்த்திகேயன், குருராஜ், கதிரவன், மணிகண்டன், காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் பொறுப்புக்குழு உறுப்பினர் நிக்கோலஸ், எருமையூர் ஏழுமலை பரத், காஞ்சிபுரம் பகுதி தலைவர்கள் காஞ்சி காமராஜ், சப்தகிரி பட்டு காமராஜ், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் TP சீனிவாசன், பாலமுருகன் உள்ளிட்ட மாவட்ட, மாநகர, நகர, வட்டார மற்றும் மகளிர் காங்கிரஸ் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை, உள்ள வா வக்கீல உள்ள ஒரு திரும்ப சொல்லு அண்ணா திரும்பி நில்ல அப்படியே இருண்ணா அண்ணா ஒரு அண்ணா ஒரு நிலவா இதெல்லாம் என்ன பண்ணுங்க.
வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் ஆலோசனை கூட்டம் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை இடம் பிரம்மசக்தி மஹால் வல்லக்கோட்டை. நேரம் 11 மணி அளவில் நமது மண்ணின் மைந்தர் தங்க தலைவன் தமிழகத்தையே கலைஞர் ஆட்சியால் மடிசூட போகும் வருங்கால காமராஜ் ஆட்சி கொண்டு வரும் நமது சட்டமன்ற தலைவர் மாநில தலைவர் அண்ணன் செல்லப்பெருந்தகை அவர்களை அனைவர் சார்பாகவும் காஞ்சிபுரம் மாவட்ட சார்பாகவும் வருக 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 என வரவேற்கிறோம். நமது அண்ணன் வழக்கறிஞர் டி செல்வம் அவர்களையும் அண்ணன் ராமமோகன் அவர்களையும் தனியார் செல்வம் அவர்களையும் நன்றி, வணக்கம். நம்முடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரசினுடைய மத்தியிலே சுருக்கமாக உரையாற்றுவார். அவர்களே மற்றும் இந்த மேடையில் அமைந்திருக்கும் தலைவர்கள் ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனையில் நான் அப்போதே கூறினேன், அதுக்கு பதிலாக இந்த மாவட்டம் இன்னும் மாவட்டத்தில் அறிவித்தால் இந்த மாவட்டம் இன்னும் இப்ப இருக்கிற நிலைமை போக அடுத்து இன்னும் வேகமாக செயல்படும் என்றது என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன். அதுவும் இதுக்கு இந்த பகுதி வளரும் என்பது என் அன்பார்ந்த வேண்டுகோளாக. அடுத்தபடியாக எங்களை எல்லாம் வழிநடத்தும் பெரியவர் ஆசிரியர் நிக்கோலஸ் அவர்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே காங்கிரசின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று கட்சியை எவ்வாறு நடத்துவார் குமார் அவர்களே, பொருளாளர் மற்றும் தலைவர்களை இங்கே அமர்ந்திருக்கின்ற தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் சிறப்பாக அதை தூண்டி செய்வார் என்று சொன்னேன். அவர் கண்டிப்பாக நம்மை காங்கிரஸை சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு செல்வார். சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவருக்கு அழைப்பதற்கு கொடுக்கவில்லை. அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு உண்டான நல்ல வார்த்தைகள் அந்த திருமண வீட்டாரோடு சேர்ந்து அமர்ந்து எல்லோரை பற்றியும் விசாரித்து அதன் பின்பு அவர்கள் அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தலைவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்களே மற்றும் மாநில உறுப்பினர்களே, மாவட்ட உறுப்பினர்களே, நகர உறுப்பினர்களே, மாநகர உறுப்பினர்களே, வட்டார தலைவர்களே, அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்து இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி, இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலே மிகப்பெரிய கட்சி. நாம் கட்சியில் இருந்துதான் தமிழ்நாட்டில் பல கட்சிகள் உருவாகியுள்ளது. அப்பேற்பட்ட மாபெரும் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பாசமிகு அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்கள் பதவியேற்ற நாட்கள் இருந்து ஒவ்வொரு கூட்டங்களும் எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை, அந்த எழுச்சியான விஷயத்தை நாம் பின்பற்றி நம் நகரத்திலே உள்ள வார்டிலே உள்ள உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். பல கட்சியிலிருந்து நம் கட்சிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும். நம் கட்சியின் நேரவர்களுடைய பெருமைகளை பற்றி சொல்ல வேண்டும், அவர் ஆட்சிகளை பற்றி சொல்ல வேண்டும், கர்மவீரர் காமராஜர் அவர்கள் ஆட்சியை பற்றி சொல்ல வேண்டும், சோனியா காந்தி அன்னை சோனியா காந்தி பற்றி, ராகுல் காந்தி பற்றி சொல்ல வேண்டும். வல்லரசு நாடாக ஆகிவிட்டது என்று சொன்னார்களே, அது எப்படி ஆகியது? நம் அண்ணன் ராஜீவ் காந்தி அவர்கள் மட்டும்தான் அந்த வல்லரசு. முன்னாள் தலைவர் அன்பு சகோதரர் மரியாதை அவர்கள் உரையாடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய புது குழுவினுடைய தலைவர், வரலாற்றில் சிறப்பான பதவியேற்று
அந்த சிறப்பை சிறப்பிக்கின்ற சிற்பியாக மாறுகின்ற அன்புக்குரிய சகோதரர் அண்ணன் செல்வபிரதை அவர்களே, நீங்கள் பிறந்த இந்த மண்ணுடைய மாவட்டம் நிச்சயமாக நீங்கள் இந்தியாவுடைய திருமகனாக இந்தியாவிற்கு பெருமையை சேர்க்கின்ற அம்பேத்கர் போன்ற நீங்கள் ஒளி வீசி